இந்த ஓய்வு நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை ஒன்றாக பகிர்ந்து கொள்வோம். இன்று நாம் படிக்கப் போகிற தேவனுடைய வார்த்தைகளின் தலைப்பு விசுவாசம் புடமிடப்படுதல் என்பதாகும். கொரியாவிலே மே மாதத்தை குடும்பத்தின் மாதம் என்கிறார்கள். குடும்பம் என்று வரும்போது பிள்ளைகளான நாம் தந்தை தாயை பற்றிதான் யோசிப்போம். குடும்பத்திற்கென்று ஓர் குறிப்பிட்ட மாதத்தை கொண்டிருக்கும் ஒரே நாடு கொரியா என்றுதான் நினைக்கிறேன். இந்த மே மாதத்தில் நாம் எல்லாருமே பரலோக தந்தை தாயை பற்றியும் இந்த பூமியில் நம்மை பெற்று வளர்த்த நம் மாம்ச பெற்றோர்களின் கிருபையையும் சிந்திப்போமாக. ஒரு நடுநிலை பள்ளியிலே எழுதுவதற்கென்று ஒரு வகுப்பு இருந்தது. நான் மீண்டும் பிறக்க முடிந்தால் என்ற தலைப்பின் கீழ் எழுத வேண்டுமென மாணவர்களுக்கு சொல்லப்பட்டது. அந்த வகுப்பறையில் திமிர்வாத நோயினால் வீல் சேரில் நகர்ந்து செல்லும் மாணவி ஒருவள் இருந்தாள். அவளும் கூட அந்த தலைப்பின் கீழ் எழுதினாள். அவளுடைய காகிதத்தில் நான் மீண்டும் பிறக்க முடிந்தால் என் தாய்க்கு நான் தாயாக பிறப்பேன் என்று எழுதியிருந்தாள். அவளுக்கு திமிர்வாத நோய் இருந்ததால் எப்பொழுதும் அவளுடைய தாய்தான் அவளை பள்ளிக்கு தூக்கி கொண்டு வருவார். அவள் தனது தாய்க்கு ஏதாவது செய்ய வேண்டுமென ஆசைப்படுவாள். ஆனால் தங்கள் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் என்ன செய்ய விரும்பினாலும் அவர்கள் பெற்றோர்கள் செய்த அளவுக்கு இவர்களால் செய்ய முடியாது என்பதுதான் நிஜமான விஷயமாகும். அவளுடைய தாய் அவளை எப்பொழுதுமே ஊக்கப்படுத்தி அவளுக்காக தியாகம் செய்வார். தன்னுடைய தாய் தனக்காக செய்தவைகளை அவள் நினைத்து பார்க்கும் போதெல்லாம் அவளால் தனது தாயின் அன்பையும் அர்ப்பணிப்பையும் மறக்கவே முடியவில்லை. ஆகவே அவள் நான் மீண்டும் பிறந்தால் என் தாய்க்கு நான் தாயாக பிறந்து அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா அன்பையும் கொடுப்பேன் என்று எழுதினாள். அவள் ஒரு வாலிப பெண். ஆனால் அவள் எழுதின காரியம் பெரியவர்களுக்கும் கூட மிகுந்த அழுத்தம் கொடுத்தது. அவள் எழுதின காரியம் அவளது ஆசிரியரின் மூலம் மற்ற ஜனங்களுக்கு தெரிய வருகையில் அநேக ஜனங்கள் அதற்கு மதிப்பளித்தார்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு செய்யும் அர்ப்பணிப்பை வேதனையாகவோ தியாகமாகவோ கருதுவதே இல்லை. அவர்கள் அதை வரமாக நினைப்பார்கள் என்று வலைதளத்தில் ஒருவர் பதிவு செய்திருந்தார். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக உழைத்து தியாகம் செய்வார்கள். ஆனால் அவர்கள் அதை ஒரு இயற்கையாகவும் தங்கள் வாழ்வின் ஓர் பகுதியாகவும் தான் கருதுவார்கள். ஆனாலும் அதை ஒரு மூன்றாவது மனிதன் பார்க்கும்போது அது கொடுமையான தியாகமாகவும் மிகுந்த வலியாகவும் கடுமையான துன்பமாகவும் காட்சியளிக்கும். ஆனாலும் பிள்ளைகளுக்கு என்றால் பெற்றோர்கள் அதை கஷ்டமான ஒன்றாக கருதுவதில்லை. பெற்றோர்களின் இருதயத்தை மீண்டும் ஒருமுறை பிரதிபலித்து பார்த்து நம் ஆவிக்குரிய பெற்றோர்களை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். நம் ஆவிக்குரிய பெற்றோர்கள் அனுபவிக்கும் துன்பங்களும் வலியும் மூன்றாவது மனிதருடைய பார்வையில் மிகவும் மோசமாக தெரியும். ஆனால் நம்முடைய பரலோக பெற்றோர்கள் அதை ஒரு இயற்கையாக கருதி நம்மேல் அன்பை பொழிகிறார்கள். தந்தை தாய் கொடுக்கின்ற அன்பை புரிந்து கொண்டவர்களால்தான் பெற்றோர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை ரூத்தை போல உண்மையோடு செய்ய முடியும் என நான் நினைக்கிறேன். இன்றைய பாடத்தின் தலைப்பு விசுவாசம் புடமிடப்படுதல். பிள்ளைகளான நாம் நம் பரலோக பெற்றோர்களை நாம் கண்டுபிடிக்கும் வரை இன்னும் மிகுதியாய் புடமிடப்படவும் பாடுபடவும் வேண்டியதா இருக்கிறது. ஆனால் இந்த துன்பங்கள் யாவும் கடைசியில் நம் பரலோக பெற்றோர்களை கண்டுபிடிக்கும் ஓர் செயற்பாடாகும். அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆவியும் மணவாட்டியும் வா என்று அழைக்கிறார்கள் இல்லையா?
부르고 நம் 계시면서 பரலோக தந்தையும் பரலோக தாயும் நம்மை அழைக்கிறார்கள். 부르시는 그 부르심 மேலும் நாம் அவர்களிடம் போகும் செயற்பாடுகள் எல்லாம் நம்மை புடமிடுகிறது. 매 순간순간이 바로 연단으로서 이루어졌다는 இதை 사실을 நாம் வேதாகமத்தின் வாயிலாக புரிந்து கொள்வோம். 살펴보시면서 நம்மை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான காரியங்கள் நடக்கிறது. 한 가지 일들 நம் ஆவிக்குரிய நித்திய வீடான தேசமான பரலோக ராஜ்யத்திற்கு நாம் திரும்பி போகும் வரை நாம் 10,000 கணக்கான புடமிடும் தருணங்களையும் நம்முன் இருக்கும் எண்ணற்ற பரீட்சைகளையும் நாம் நிச்சயம் ஜெயம் கொள்ள வேண்டும். 있습니다. தாயை கண்டுபிடிக்க 3000 தொடர்கள் என்ற சிறுவர் கதையை நீங்கள் அறிவீர்கள் தானே? 그런 동화가 있죠. தன்னுடைய தாயை கண்டுபிடிப்பதற்காக இத்தாலியில் இருந்து அர்ஜென்டினா வரை நீண்ட பயணம் மேற்கொண்ட மார்க்கோ என்ற பெயருடைய சிறுவனின் கதையாகும். 까지 이제 그 찾아가는 그 여정을 그린 내용이라고 볼 수 அந்த கதையில் அந்த சிறுவன் தன் தாய் இருக்கும் விலாசத்தை கண்டுபிடித்து அங்கே போனால் 1 மாதத்திற்கு முன்புதான் அவர் வேறு இடத்திற்கு போய்விட்டார் என்று சொல்லுவார்கள். 가고 보면 அவர் போயிருக்கும் அந்த புதிய விலாசத்திற்கு போனால் எத்தனையோ மாதத்திற்கு முன்பதாகவே அவர் போய்விட்டாரே என்று அவர்கள் சொல்வார்கள். இப்படிதான் தொடர்ந்து நடக்கும். பின்பு அந்த சிறுவன் போகும்படி சொல்லப்பட்ட இடத்திற்கு போவான். ஆனால் ஏதோ காரணத்தினால் அவனது தாயை சந்திக்க முடியாமல் போய்விடும். இது மீண்டும் மீண்டும் நடக்கும். ஆனால் கடைசியில் அவன் தனது தாயை சந்திப்பான். 또 아들이 அவரது மகன் தன்னை கண்டுபிடிப்பதற்காக நீண்ட தூரம் பயணம் செய்ததை அந்த தாய் கேள்விப்பட்டதும் நோயுற்ற அந்த தாய் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாவார். 그러한 அந்த கதை ஓர் மகிழ்ச்சியான முடிவாகும். 이 இந்த செயற்பாடுகளில் அந்த மார்க்கோ என்ற சிறுவன் சகல விதமான துன்பங்களையும் புடமிடுதலையும் அனுபவம் செய்வான். தொலைந்து போன நம் சகோதர சகோதரிகள் சியோனின் சத்தியத்திற்கு வந்து பரலோக தந்தை பரலோக தாயை கண்டுபிடிக்கும் வரை நாமும் கூட 10,000 கணக்கான புடமிடும் தருணங்களை அனுபவம் செய்வோம். 시온으로 돌아와서 நாம் சியோனுக்கே வந்திருந்தாலும் நாம் பரலோக ராஜ்யம் திரும்புகையிலே எண்ணற்ற புடமிடும் தருணங்கள் இருக்கிறது. 이 연단을 இவை எல்லாவற்றையும் நாம் ஜெயங்கொண்டு விட்டால் பரலோக ராஜ்யத்தில் நித்தியமாக ஆசீர்வாதத்தையும் நித்திய ஜீவனையும் அனுபவிப்போம். 또 누리게 될 것입니다. நித்திய சந்தோஷத்தை தேடும் நம் காலடிகள் ஒருபோதும் அர்த்தமற்றதாய் போகாது. 결코 헛되지 않다는 것을 தந்தை தாயை கண்டுபிடிக்கும்படியாக சியோனுக்கு திரும்பவும் வந்திருக்கும் நம் சகோதர சகோதரிகளை இன்னும் அதிகமாய் உளமாற வரவேற்போம். 여러분과 제가 꼭 되셔야 되겠습니다. 이 연단이라는 단어를 புடமிடுதல் என்றால் தூய்மையாகுதல், 그 뜻이 தூய்மைப்படுத்துதல், 순수해지다, அழுக்கை நீக்கு, 순화되다, நேர்த்தியாகு, மினுக்க செய் என்ற அர்த்தமாகும். 세련되게 하다 이런 의미를 가지고 있습니다. 이 புடமிடுதல் என்பது மிகவும் வலி நிறைந்த செயல்பாடாகும். 굉장히 고통스럽고 நீங்கள் அந்த செயற்பாட்டில் இருக்கையில் அந்த சூழ்நிலையை அந்த சுற்றுப்புறத்தை தவிர்க்கவே விரும்புவீர்கள். 그 연단을 통해 ஆனாலும் புடமிடுதல் வாயிலாகவே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம், அழுக்கிலிருந்து விடுதலையாகிறோம், நேர்த்தியாகிறோம், அழகாகிறோம். 세련되어집니다. 영적인 பிள்ளைகளை இன்னும் அழகாக உருவாக்கவே தேவன் நம்மை புடமிடுகிறார். 하나님께서 또 인도하시기 위해서 우리에게 이 연단이라는 그 과정을 두셨습니다. சில ஜனங்கள் பணம் சார்ந்த விஷயங்களாலும், 연단 받는 사람들, சில ஜனங்கள் தங்களை சுற்றியுள்ள ஜனங்களோடு உள்ள உறவுகளாலும், 연단 받는 사람도 있고, சிலர் குறைவான ஞானம் குறைவான அறிவு கொண்டிருப்பதாலும், 자신의 어떤 சிலர் மற்ற ஜனங்களைப் போல் சௌகரியமான தோற்றம் இல்லாததினாலும் புடமிடப்படுவார்கள். 그 외모 같은 어떤 그런 내용을 통해서 연단이 이루어지는 사람들도 있습니다. குறிப்பிட்ட நோக்கங்களோடே தேவன் சகல காரியங்களையும் படைத்துள்ளார். 다 이유가 있고 목적이 있습니다. இந்த உலகில் காரணம் இல்லாமல் எதுவுமே இல்லை என்று சொல்வதுண்டு. 이유 없는 것이 하나도 없다고 되어 있습니다. பிரியமானவர்களே, 비 오는 날이 உங்களுக்கு மழைக்காலம் பிடிக்குமா அல்லது வெயில் காலம் பிடிக்குமா? உங்களுக்கு வெயில் காலம் தானே பிடிக்கும். 근데 ஆனால் ஒரு வருடம் முழுவதும் வெயில் அடித்தால் எப்படி இருக்கும்? 어떻게 되겠습니까? எல்லா மலைகளும் மரங்களும் பாழாய் போய்விடும். 황폐해져 버릴 수밖에 없습니다. அவைகள் எல்லாம் வனாந்தரமாய் மாறிவிடும். 사막이 되어 버리고 맙니다. இந்த உலகத்திலே மங்கோலியாவில் உள்ள கோபி பாலைவனம் போன்று அநேக வனாந்தரங்கள் உள்ளது. 세상에
많이 வனாந்தரங்களில் வருடம் முழுவதுமே வெயில் மட்டுமே இருக்கும். 존재합니다. அந்த வெயிலான நாட்களே வனாந்தரங்களை உருவாக்குகிறது. 그 결과가 사막입니다. அதனால்தான் நமக்கு கொஞ்சம் மழைக்காலமும் வேண்டும், 있어야 되겠죠. சில மேகமூட்டமான நாட்களும் வேண்டும். வெயில் காலத்திற்கு இடையில் இத்தகைய நாட்களை கொண்டிருப்பது நலமாகும். தினந்தோறும் வெயில் மட்டுமே இருந்தால் ஒரு உயிரினம் கூட பிழைக்க முடியாது. 없는 세계가 되고 맙니다. நாம் புடமிடப்படுதலை விரும்பாமல் அதைவிட இந்த சுற்றுப்புறமே எனக்கு பிடித்துள்ளது என்று நாம் சிந்திப்போம். 나는 저런 환경이 더 좋은데 하고 생각은 하고 있지만 ஆனாலும் கடைசியில் சந்தோஷமான உலகில் நாம் இன்பமாக இருக்கும்படியாக தேவன் நம்முன் சில நேரங்களில் கடினமான வலி நிறைந்த செயற்பாடுகள் வைப்பதற்காக நாம் எப்பொழுதும் நன்றி சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும். 항상 또 감사하며 우리가 또 살아가야 되겠습니다. அதனால்தான் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து இடைவிடாமல் ஜெபம் செய்து எல்லாவற்றிலேயும் என்ன செலுத்த வேண்டும்? 감사는 어떤 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். 우리 மனித ஜீவன்களான நாம் பரலோகத்திலே பாவம் செய்து இந்த பூமிக்கு தள்ளப்பட்டுள்ளோம். 범죄한 영혼으로서 쫓겨 내려왔습니다. இந்த பூமியில் வாழ்கையில் ஏன் அவர்கள் இங்கு பிறந்துள்ளனர்? எப்படி வாழப்போகிறார்கள்? மரணத்திற்கு பின்பு எந்த உலகத்திற்கு போகப் போகிறார்கள் என்பதையெல்லாம் ஜனங்கள் அறியாமல் தாங்கள் இருக்கும் சுற்றுப்புறத்தில் தங்களை பொருத்திக் கொள்ள மட்டுமே முயற்சி செய்து அதில் உயிர் பிழைத்திருக்கவே அவர்கள் போராடுகிறார்கள். 발버둥을 칩니다. ஆனாலும் நாம் எங்கிருந்து வந்துள்ளோம், எதிர்காலத்தில் நாம் எங்கே போகப் போகிறோம் என்பதை நம் பரலோக தந்தையும் பரலோக தாயும் நாம் அறியும்படி செய்தார்கள். மேலும் இந்த பூமியில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அவர்கள் கற்பித்தார்கள். பரலோக தந்தை மற்றும் பரலோக தாயை கண்டுபிடிக்கும் பாதை ஒன்றும் சுலபமானதே அல்ல. ஒவ்வொரு தருணமும் புடமிடப்படுதலே ஆகும். நம்மை சுற்றிலும் நமக்கு வேடிக்கை, மகிழ்ச்சி மற்றும் இன்பம் தரும் காரியங்கள் அநேகம் உள்ளது. 주위에 많이 절비하게 있는데도 ஆனாலும் அந்த பாதை சரியானது அல்ல என்பதை பரலோக தந்தையும் பரலோக தாயும் கற்பிக்கிறார்கள். 했기 때문에 எப்பொழுதுமே நாம் சரியான பாதையில் நடக்கவே முயற்சி செய்கிறோம். ஆகவே அது சுலபமான பாதை அல்ல. அது கடினமாக இருந்தாலும் நாம் அந்த சரியான பாதையில் நடந்தால் மட்டுமே நம்மால் பரலோக வீட்டிற்கு மறுபடியும் திரும்பி பரலோக தந்தை தாயோடு கூட எப்பொழுதும் இருந்து நித்திய ஜீவனோடும் ஆசீர்வாதத்தோடும் நித்தியமாய் வாழ்வோம். 알겠습니까? அந்த செயற்பாடு நிறைவேறும் வரைக்கும் புடமிடப்படும் தருணங்களை எல்லாம் ஜெயங்கொள்வதற்காக நமக்கு பொறுமையும் ஆவிக்குரிய பலனும் அவசியமாகும். 낼 수 있는 이와 같은 영적인 힘들이 다 이렇게 필요하리라고 얘기해집니다. வாருங்கள், மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து பார்க்கலாம். 보도록 하겠습니다. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். 만군의 여호와가 அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். 재물과 같을 것이 அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்களை என்ன செய்வார்? 은같이 그 பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். கடைசியாக தேவன் நம்மிடம் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். 제거되고 சகல அழுக்குகளிலிருந்து முழுவதுமாய் விடுதலையாக்கி நேர்த்தியும் அழகும் தூய்மையுமான பூரண சிருஷ்டிப்புகளாய் தேவன் நம்மை சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார். 그래서 또 우리 자녀들을 지으시고 계시는 과정 속에 எத்தனை சதவீத அசுத்தங்களை நாம் கொண்டுள்ளோம் என்பது நமக்கு தெரியாது. 어떤 불 எந்த விதமான அசுத்தங்களை நாம் கொண்டுள்ளோம் என்பதும் நமக்கு தெரியாது. 종류도 ஆனாலும் தேவன் சகலத்தையும் அறிவார். 이 모든 일 அவர் நம்முடைய சகல அசுத்தங்களையும் புடமிட்டு பூரண ஜீவன்களாகும்படி வழிநடத்துவார். 70% அசுத்தங்களை ஒருவன் கொண்டிருந்தால் அவன் அசுத்தங்கள் நீங்க சுத்தம் பட தேவன் அவனை வலுவாய் கையாள வேண்டுமே அல்லாமல் வேறு வழியில்லையே. 불순물이 ஆனால் சிறிதளவான அசுத்தங்களை கொண்டவனுக்கோ தேவன் புடமிடும் அளவை குறைத்து விடுவார். சில நேரங்களில் நாம் இப்படி சிந்திக்க கூடும். 생각할 때 நாம் எல்லாரும் தேவனை விசுவாசிக்கிறோமே,
ஆனால் மற்ற ஜனங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் லகுவாய் வாழ்வது போல தெரிகிறதே, நான் மட்டும் ஏன் எத்தனை துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும்? ஒருவேளை நான் தேவனுடைய பிள்ளை இல்லையோ? ஒருவேளை எனக்கு ஆசீர்வாதம் தருவதற்கு தேவனுக்கு பிரியமில்லையோ என்பது போல நாம் சிந்திப்போம். 여러 가지 இப்படியெல்லாம் யோசித்து நம்மை நாமே சிறுமைப்படுத்திக் கொள்கிறோம். ஆனாலும் தேவன் நம் எல்லாரையும் ஒரே போல சமமாக நேசிக்கிறார். நம்மேல் அன்பா இருக்கிறார். 아끼시고 தேவன் சிலரை அதிகமாக நேசித்து சிலரை கொஞ்சமாய் நேசிப்பார் என்பது போன்றெல்லாம் கிடையாது. உங்களில் அநேகருக்கு குழந்தைகள் இருப்பதால் அநேகமாக இதை நன்றாகவே புரிந்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு 10 குழந்தைகள் இருந்தால் அதில் உங்களுக்கு பிடிக்காத குழந்தை யாராவது இருப்பார்களா? பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களுக்கு கடினமான காலத்தை கொடுத்தாலும் கூட பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். இந்த தருணத்திலும் கூட அநேக சீயோனின் பிள்ளைகள் பரலோக தந்தை தாயின் கரங்களுக்கு செல்லும் பாதையிலே புடமிடப்பட்டு கொண்டிருக்க கூடும். நாம் புடமிடப்படும் செயற்பாட்டிலே இருக்கிறோம். சிலர் வலுவான புடமிடப்படுதலிலும் சிலர் குறைவான புடமிடப்படுதலிலும் இருப்பார்கள். அளவு மட்டுமே வித்தியாசம். புடமிடப்படுதலை யாராலும் தவிர்க்க முடியாது. அதனால்தான் இயேசு உன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். ஒவ்வொருவனும் தனக்கென்று சொந்த சிலுவையை உடையவனா இருக்கிறான். சிலருடைய சிலுவை பாரமா இருக்கும், சிலரின் சிலுவை சற்று குறைவான பாரமா இருக்கும். ஆனால் ஒவ்வொருவனும் தனக்கென்று சொந்த சிலுவையை கொண்டவனா இருக்கிறான். தேவன் நம்மை புடமிடுவதாக மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லிவிட்டாரே. 이렇게 வாருங்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கலாம். 말씀 다시 한번 அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். 연단하여 அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். நான் நியாயத்தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 그 가장 மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் உள்ள பிரதானமான ஒரு வார்த்தை புடமிடப்படுதல் என்பதாகும். தேவன் நம்மை பொன் மற்றும் வெள்ளியைப் போல புடமிடுகிறார். 하시고 நான் தேவனை நம்பினாலும் ஏன் நான் கஷ்டங்களை சந்திக்கிறேன் என்று சிந்தித்து நம்மில் ஒருவரும் புடமிடப்படுதலில் தோல்வியடையக்கூடாது. 자꾸 생깁니까 하고 தேவனுக்கு பயப்படுதலையும் பரலோக ராஜ்யம் போவதையும் நாம் ஒருபோதும் கைவிடக்கூடாது. நாம் பரலோக தந்தை பரலோக தாயிடம் போகும் வரைக்கும், நம் நித்திய வீடான பரலோகம் போகும் வரைக்கும் கஷ்டங்கள், புடமிடப்படுதல் மற்றும் துன்பங்களை நாம் எல்லாரும் ஜெயங்கொள்ள வேண்டும். 우리 시온 가족들이 다 되도록 합시다. வாருங்கள் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். 7ஆம் வசனம், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களைக் கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையா இருக்கிறார்கள். விலையேற பெற்ற இந்த சுவிசேஷம் அக்கினியால் புடமிடப்பட்டாலும் அழிந்து போகும் பொன்னை காட்டிலும் உங்கள் விசுவாசமே மகத்தானது என்று புடமிடப்படுதல் குறித்து தேவன் நமக்கு கற்பிக்கிறார். பரலோக தந்தை
பரலோக தாயை கண்டுபிடித்து நம் நித்திய வீடான பரலோகம் திரும்பும் வரைக்கும் நாம் புடமிடப்படுதல் எனும் இடத்தில்தான் எப்பொழுதும் இருப்போம் என்பதை தயவு செய்து நினைவு கூறுங்கள். 세금 또 범치 않기를 바라겠습니다. மேலும் தயவு செய்து பரலோக ராஜ்யத்தையும் நம்முடைய விசுவாசத்தையும் கைவிடாதிருப்போம். 또 자기 வாருங்கள், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை பார்க்கலாம். 마땅치 않다라고 தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. 또 இங்கே சிலுவை என்பது துன்பங்கள், புடமிடப்படுதல், தியாகம், பாடுகள் ஆகியவற்றை குறிக்கிறது. தேவனை நம்பி விசுவாசத்தை கொண்டிருக்கும் போது சில நேரங்களில் சில காரியங்கள் நாம் விரும்பியபடி போகாமல் அநேக கஷ்டங்களை சந்திக்கக்கூடும். 어려움이 많고 또 넉넉하지 않다 해서 அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நாம் பரலோக ராஜ்யம் செல்வதை ஒருபோதும் கைவிடக்கூடாது. பரலோக தந்தை தாயோடு நடப்பதை நாம் ஒருபோதும் கைவிடக்கூடாது. 돼야 되겠습니다. அதனால்தான் இயேசு ஒருவன் தன் சிலுவையை எடுத்துக்கொள்ளாவிட்டால் என்றார். அதன் அர்த்தமாவது அவர்கள் பொறுத்து கொள்ள வேண்டிய புடமிடப்படுதலை ஒருவன் கைவிட்டு விட்டால் அவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. 합당치 않은 அதன் அர்த்தம் அவர்கள் என்னோடு கூட வர முடியாது என்பதே ஆகும். 사람입니까? 처음에는 நாம் நீக்கி போட வேண்டிய அசுத்தங்கள் அடர்த்தியாக இருந்தால் நாம் வலுவாக புடமிடப்படுவோம். 이제 ஆனாலும் நாம் எவ்வளவு அதிகமாய் புடமிடப்படுகிறோமோ அவ்வளவு அதிகமாய் சுத்தமாவோம். எவ்வளவு அதிகமாய் அசுத்தங்களிலிருந்து விடுதலை ஆகிறோமோ அவ்வளவு அதிகமாய் நேர்த்தியாகி இன்னும் அதிகமாய் அழகாவோம். 이제는 அதன் பின்பு புடமிடப்படும் அளவும் இன்னும் இன்னும் குறைந்துவிடும். 그러나 누구나 எல்லாரும் இந்த செயற்பாட்டில் சென்றாக வேண்டும். 그야만 됩니다. ஆகவே நாம் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க எதை பெற்றாக வேண்டும்? 해야 된다고 되어 있습니까? பாடுகளை பெற்றாக வேண்டும். 받을 수밖에 없도록끔 되어 있는 것이 இதுதான் நம் ஆவிக்குரிய நிலைமையாகும். 적 상태라는 사실들을 우리가 또 잊지 마시고 புடமிடப்படும் வகைகள் பலதரப்பட்டதாகும். 합니다. 다양한 புடமிடப்படுதல் வெவ்வேறு ரூபங்களில் நமக்கு வருவதால் நாம் அவைகளை ஜெயங்கொள்ளக்கூடியவர்களாக வேண்டும். 이겨낼 수 있는 여러분과 우리 모두가 또 되기를 바라겠습니다. வாருங்கள், நீதிமொழிகளில் இன்னும் ஓர் வசனத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 3절의 말씀 보면 வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும். எதை? இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். தேவன் நம் இருதயத்தை சோதிப்பார் என்று வேதாகமம் சொல்கிறது. 우리 사람 அவர் நம் இருதயங்களை புடமிடுவார் என்பதே இதன் அர்த்தமாகும். இன்னும் அதிகமாய் புடமிடப்பட வேண்டிய இருதயங்களும் இருக்கும். 도 있고 ஏற்கனவே அதிகமாய் புடமிடப்பட்ட இருதயமுடைய ஜனங்களும் இருப்பார்கள். 받아도 தேவன் விரும்புகிற பூரண ஜீவன்கள் ஆவதற்கு அவர்கள் இன்னும் கொஞ்சமே புடமிடப்பட வேண்டியதா இருக்கும். 이 마음이 நம்முடைய இருதயங்கள் புடமிடப்பட வேண்டியுள்ளது. சில நேரங்களில் கடிந்து கொள்ளுதலால், சில நேரங்களில் சரிப்படுத்துவதால், சில நேரங்களில் நீதியில் பயிற்றுவிப்பதால் நாம் புடமிடப்படுகிறோம். 영원한 천국으로 இப்படியாகத்தான் தேவன் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு வழிநடத்துகிறார். 또 순종하는 ஆகையால் நாம் எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் எல்லாரும் பரலோகம் போக வேண்டும். முடிவில் ஏதோ நன்மையை நமக்கு கொடுக்கும்படியாகவே தந்தையும் தாயும் நம்மை புடமிடுகிறார்கள் இல்லையா? 연단은 புடமிடப்படுதல் அசுத்தங்களை நீக்கும். புடமிடப்படுதல் நம்மை ஆவிக்குரிய ரீதியாக நேர்த்தியாக்கும், தூய்மையாக்கும், அழகாக்கும். 우리를 அது நம் ஆத்துமாக்களை தூய்மையாக்கும். 오늘 순화식입니다. இந்த எல்லா அர்த்தங்களோடுதான் வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும். 도가니는 இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர் என தேவன் சொல்லி இருக்கிறார். 우리의 그 마음을 이와 같이 연단시켜 주신다고 하셨습니다. நாம் புடமிடப்படும் செயற்பாட்டிலிருந்து விழுந்து தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போனால் இன்னும் அதிகமாய் புடமிடப்படும் சுற்றுப்புறங்களில் நாம் வைக்கப்படக்கூடும். 더 많은 연단이 필요한 그런 환경과 처지에 또 놓이게 될 수가 있습니다. எப்படியும் புடமிடப்படும் பாதையில்தான் நடந்தாக வேண்டுமென்றால் ஜல்லிக்கட்டு காளையின் கொம்பை பிடித்துக் கொள்வதே சிறந்ததாகும் இல்லையா? சிலர் அந்த வழியாய் போவதை தவிர்த்து வேறு வழியாக போக நினைப்பர். ஆனால் வேறு வழிகளில் நம்மால் ஒருபோதும் பரலோகம் போக முடியாது. பரலோகம் போகும் பாதையில் நாம் ஏதேனும் அனுபவம் செய்ய வேண்டியிருந்தால் நாம் விருப்பத்தோடே அதற்குள்ளாக நுழைய வேண்டும். 어머니 내게로 오라고 நம்மை வா என்று அழைக்கும் பரலோக தந்தை தாயின் குரலை பின்பற்றி நாம் நிச்சயம் சீயோனுக்கு வந்து தந்தை தாயை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 대열에 மேலும்
தந்தையும் தாயும் வழிநடத்தும் ரட்சிப்பின் கிரியையில் கலந்து கொண்டு தொலைந்து போன நம் சகோதர சகோதரிகளை கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் நம்மில் ஒவ்வொருவருக்கும் தேர்வு செய்ய முடியாத கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கும், தீர்க்க வேண்டிய முடிச்சுகள் இருக்கும். ஆனாலும் இவையெல்லாம் நாம் பரலோகம் செல்வதற்கான செயற்பாடுகள்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிற்பாடுதான் எனக்குள்ள அதிகமான அசுத்தங்கள் உள்ளது, அதனால்தான் நான் அதிகமாக புடமிடப்படுகிறேன் என்று நாம் புரிந்து கொள்வோம். பிரியமானவர்களே, நாம் புடமிடப்படுதலை தவிர்ப்பதற்கு முயற்சிக்கவே கூடாது. புடமிடப்படுகையில் நம்மை சரியான நீதியின் பாதையில் நடத்தும்படியாக நாம் எப்பொழுதும் தேவனிடத்தில் கேட்க கடவோம். 하나님의 그 인도를 바랄 수 있는 우리 모두가 되어야 되겠죠. ஏசாயா 48ஆம் அதிகாரத்தில் இன்னுமோர் வசனத்தை பார்ப்போம். 이사야 48장 ஏசாயா 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போல் அல்ல. எதிலே? உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அந்த உபத்திரவ குகையில், அந்த வழியில் நாம் நம் மனதை எப்படி வைத்துக் கொள்வோம் என்பதை தேவன் பார்க்கிறார். உபத்திரவத்தின் குகையில் சிலர் ஜெயம் கொள்வார்கள். அது அவர்களுக்கு சற்று வழி நிறைந்ததாக இருந்தாலும் அவர்கள் நீதியின் சரியான பாதையையே தேர்ந்தெடுப்பார்கள். மற்றவர்கள் எல்லாரும் அந்த வழியை ஜெயங்கொள்ள முடியாமல் துன்மார்க்கரோடு சமரசமாகி விடுவார்கள். ஆகவேதான் யோவான் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று இயேசு சொன்னார். எல்லா பாடுகளையும் தாமாகவே ஜெயங்கொண்டு எதிர்காலத்தில் நாம் பெரும் புடமிடப்படுதலை நாம் எப்படி ஜெயங்கொள்ள முடியும் என்பதை கிறிஸ்து நமக்கு காண்பித்துள்ளார். இயேசு 40 நாட்கள் உபவாசம் இருந்த பின்பு சாத்தானால் சோதிக்கப்பட்டு எல்லா சோதனைகளையும் ஜெயங்கொள்ளும் போது அந்த ஒவ்வொரு தருணமும் அவருக்கு எத்தனை வலியா இருந்திருக்கும். அவர் 40 நாள் உபவாசம் இருந்தார். அந்த சூழ்நிலையில் நம்முன் அப்பத்தை வைத்தால் நாம் அதை எடுத்துக்கொள்வோம். ஆனாலும் சாத்தானுடைய அத்தகைய தந்திரமான சூழ்நிலையிலும் மனிதன் அப்பத்தினால் மட்டும் எப்படி பிழைப்பான்? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைக்க வேண்டாமா என்று இயேசு சொன்னார். அந்த தருணத்திலே சாத்தான் தான் தோல்வி அடைந்ததை ஒப்புக்கொண்டான். இயேசுவுக்கு வலியும் பாடுகளும் கொடுத்தால் அவர் அடிபணிந்து விடுவார் என்று அவன் நினைத்தான். பாடுகள், கஷ்டங்கள், கடினங்கள், புடமிடப்படுதல் ஆகியவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் நாம் தேவன் மீது கொண்டுள்ள விசுவாசத்தை ஒருபோதும் இழக்காதிருந்தால் சாத்தான் நம்மை விட்டு விலகி போய் விடுவான். வேறு வகையில் சொன்னால் அசுத்தங்கள் இன்னும் அதிகமாய் நீக்கப்படும். நம்முடைய சொந்த நீதியால் நம்மால் பரலோகம் போகவே முடியாது. ஆனாலும் பலவந்தமாய் முன்னேறுபவர்களும் சுவிசேஷத்திற்காக உற்சாகத்தோடு மரண பரியந்தமும் உண்மை உள்ளவர்களாக இருப்பவர்களுமே பரலோக ராஜ்யம் போக முடியும் என்று தேவன் சொன்னார். இன்னமும் நாம் அநேக அசுத்தங்களை கொண்டிருக்கிறோம். அதிகமான அசுத்தங்கள் நீக்கப்பட வேண்டியவர்களுக்கு வழிகள் வலிமையானதாக இருக்கும். கடுமையான புடமிடப்படும் தருணங்களை அனுபவம் செய்கையில், எனக்குள் நீக்க வேண்டிய அசுத்தங்கள் அதிகமாயிருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும். துன்பங்களை ஜெயங்கொள்வதும் அதை தாங்கிக் கொள்வதும் ஞானமாகும். எல்லா துன்பங்களையும் ஜெயங்கொள்ளும்படியான பலனை தேவனிடம் கேட்டு ஜெபிக்க வேண்டும். இயேசு சிலுவையில் நமக்கு அன்பையும் தியாகத்தையும் முன்மாதிரியாக காண்பித்தார். வழிகளையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இயேசு தம்முடைய சரீரத்தையே தியாகம் செய்தார். நிச்சயம் நாம் அவரது முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று இயேசு சொன்னார். கடினமாக பிரசங்கிக்கும் போதுதான் தந்தை எப்படி உணர்ந்திருப்பார் என்பதையும் தாய் எவ்வளவு பாடுபட்டிருப்பார் என்பதையும் அந்த சூழ்நிலைகளில் அவர்கள் எவ்வளவு மனம் உடைந்திருப்பார்கள் என்பதையும் நம்மால் உணர முடியும். ஒரு ஆத்மாவை நாம் காப்பாற்ற முயற்சிக்கையில் சில நேரங்களில் காணக்கூடாத நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை நம் பெற்றோர்களைப் போலவே மாறியிருக்கும்.
அது ஏனென்றால் நாம் புது உறுப்பினர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும், அவர்களுடைய ஆத்துமாக்களை காப்பாற்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். சரி, அவர்களுக்குத்தான் விசுவாசிக்க விருப்பமில்லையே, நான் என்ன செய்ய முடியும் என்று நினைத்து அவர்களை அப்படியே எளிதாக விட்டுவிடக் கூடாது. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார்கள் தானே? அவர்கள் ஒருபோதும் அவர்களை கைவிடுவதில்லை. அவர்களை காப்பாற்றுவதற்காக அவர்கள் தங்கள் சிறந்த முயற்சிகளை செய்வார்கள். பெற்றோர்கள் அவர்களை சரியான பாதைக்கு நடத்தும்படியாக சகல முயற்சிகளையும் செய்வார்கள். இதுதான் பெற்றோர்களின் இருதயமாகும். நம் ஆவிக்குரிய பெற்றோர்கள்தான் பாவிகளான நம்மை நாம் இப்பொழுதிருக்கும் இடத்திற்கு வழிநடத்தியுள்ளார்கள். அவர்களே நம்மை சீயோனுக்கு வழிநடத்தினார்கள். நாம் அவர்களுடைய அன்பை கற்றுக்கொண்டு இன்னமும் சத்தியத்திற்குள் வராத நம் சகோதர சகோதரிகள் எல்லாரையும் சீயோனுக்கு வழிநடத்த வேண்டும். நாம் நம்முடைய ஆவிக்குரிய பெற்றோர்களின் இருதயத்தை கொண்டிருந்தால் நம் தொலைந்து போன சகோதர சகோதரிகள் இந்த வருடத்திலேயே சீயோனுக்கு சீக்கிரமாக வந்து விடுவார்கள். நாம் சுயநலம் உள்ளவர்களாயிருந்து நம்மை பற்றி மாத்திரமே சிந்தித்துக் கொண்டிருந்தால் நம்முடைய தொலைந்து போன சகோதர சகோதரிகள் மீண்டும் திரும்புவதற்கு எந்த இடமும் இருக்காது. நம் தந்தை தாயை போல தன்னலம் மற்றவர்களாக இருந்து மற்றவர்களுக்கு பயனளிக்க விரும்பினால் ஜனங்களை சீயோனுக்கு வரும்படி தேவன் வழியை திறந்து விடுவார். நமக்கு மட்டுமே நாம் பயனளிக்கவும் நம்மை நாமே உயர்த்தி கொண்டும் கனம் பெற முயற்சித்துக் கொண்டும் நாம் செய்ய விரும்புகிறவற்றை மட்டுமே தேர்வு செய்து கொண்டும் இருந்தால் தொலைந்து போன நம் சகோதர சகோதரிகளை சேர்த்துக் கொள்வதற்கான ஆவிக்குரிய இடத்தை சீயோன் கொண்டிருக்க கூடாமல் போய்விடும். விசுவாச புடமிடப்படுதல் என்ற இந்த பாடத்தின் மூலமாக நாம் நமது பரலோக பெற்றோர்களின் பரிசுத்தமான மனதை கொண்டவர்களாக என்ன கஷ்டங்களை நாம் சந்தித்தாலும் தேவனையும் பரலோக ராஜ்யத்தையும் கைவிடாமல் இருப்போம். மேலும் தொலைந்து போன நம் சகோதர சகோதரிகளை கண்டுபிடிப்பதையும் நாம் கைவிடாதிருப்போமாக. இன்றைய வார்த்தையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். மிக்க நன்றி.